நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாரர் காமெடி. அதாவது பேயை வச்சு காமெடி பண்ணுறது வந்து மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. தேட்டரில் ஒரு பேய் படம் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக குழந்தைங்க எல்லாருமே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அப்படி தான் சொல்லணும். அண்ட் இப்போ நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ், நியூ டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பேய் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறத ஒரு பாலிசியாகவே வச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஏன் ஹெல்மெட் போட்டுருக்க? தலைக்கவசம், உயிர் கவசம். இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஜாயின் ஆகிருக்கார். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சத்யராஜ். இப்போ ஒரு படத்தில் சத்யராஜ் சார் வந்து பேயா நடிக்க போகிறாராம். நினச்சி பாருங்களேன், சத்யராஜ் சார் காமெடி ஓகே, வில்லன் ஓகே, ஆனால் ஒரு பேயா நடித்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படி தான் சொல்லணும். யாரோட படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்னா அவரோட பையன் சிபிராஜ் வந்து ஹீரோவாக நடிக்கிற அந்த படத்தில் தான் நடிக்க போகிறார். படத்தோட பேர் வந்து ஜாக்சன் துரை. இந்த படத்தில் சிபிராஜ் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறாராம். சிபிராஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுலேயும் ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் மறுபடியும் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ண போறாரு. இந்த படத்தில் சத்யராஜ் சார் கூட சேர்ந்து இன்னொரு பேயும் இருக்கு. அவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மொட்டை ராஜேந்திரன். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்ல வேணாம். தம்பிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினாலே தேட்டர்ல எல்லாம் பயங்கரமாக அவர் வந்தாலே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரோட ஃபேஸ் வேல்யூ வந்து பயங்கர அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டார்லிங் படத்தில் வந்து கோஸ்ட் கோபால் வர்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து செம்ம காமெடி பண்ணியிருப்பாரு. பச்சை மன ஒரு பொண்ணு வந்து நிக்குது. இந்த படத்தில் சத்யராஜ் சார் அப்புறம் நம்ம மொட்டை ராஜேந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பேயா நடிச்சிருக்காங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தரணிதரன் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து பர்மா. ஒரு கார் தெஃப்ட்டை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து அவரோட செகண்ட் ஃபிலிம். இந்த படத்தோட கதை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பீரியட் ஹாரர் காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 வருஷமாக ஒரு கிராமத்தை வந்து 2 பேய் வந்து ஆட்டி வைக்குமா. ஸோ அந்த ஆட்டி வைக்கிற இடத்துக்கு வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் கதை. ஒரு இன்சிடென்ட் நடக்கும், பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் கதையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதையை கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுலேயும் மொட்டை ராஜேந்திரன் சத்யராஜ பேயா இமேஜின் பண்ணால் இன்னும் செம்ம காமெடியாக இருக்குது. சார் என்ன சப்பலா கேட்ட எப்போ வந்தீங்க? இப்பதான் சார் வந்தேன். அம்மா பாத்தீங்கல்ல சார் பார்த்தோன்னே பாடிட்டேன் சார். பாடியே. டேய் மாதவா, இங்க என்னடா நடக்குது? அம்மா நீ யாருன்னு கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நீ என்னமா கண்ண காட்டுறிய? அது வந்துமா இவர் பேர் சந்தோஷ் குமார். எல்லாரும் இவரை எஸ்பிபியோட எதிரொலி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ரீசெண்டாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலே சத்யராஜ் மொட்டை ராஜேந்திரன் வந்து அப்படியே பேயா போர்ட்ரே பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மேசிவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அதர்வா, one of the promising heroes in Tamil film industry அப்படின்னு சொல்லலாம். கடைசியா அவர் நடிச்ச படம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு குதிரை. லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் உண்டு. இதுதான் உன் பிரேக்கிங் பாயிண்ட். ஒரு பைக் ரேஸ் பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்ல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக்கு இப்போ வந்து சண்டி வீரன் அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ரீசெண்டாக ஆடியோ டீசர் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது மக்கள் மத்தியில் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக அவர் வந்து ஒரு படம் நடிக்க போறாரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜமோகன். இவர் வந்து குங்குமம் பூவும் கொஞ்சம் புறாவும் அப்படின்ற படம், அது வந்து ஒரு கடல் சார்ந்த இடத்த பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருப்பாரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நியூ ஃபேஸஸை வச்சு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்துக்கு கூட நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் பண்ணியிருப்பார். நீ ஒரு நிமிஷம் காத்திருந்தா உங்களுத்தில் ஏன் தாலி ஒத்துக்கிட்டு நீ இருந்தா உடையும் அடி பெருவேலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானவராயன் வல்லவராயன் அப்படின்ற படம். இதில் வந்து அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஒரு மாதிரி காமிக்கலாகவும் அதே நேரத்தில் எமோஷன் கலந்து ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மாக்காப்பா நடிச்சிருப்பாரு, கிருஷ்ணா நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி கூட படத்தில் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் தம்பினா இப்படி தாங்க இருக்கணும். நீங்க வேற 10 நிமிஷம் சேர்ந்து இருந்தானுங்க. என் தம்பி அடிக்கிற கொன்றுவேன். அவங்க அண்ணன் தம்பிடா, அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க. அடுத்த ஆள் கை வச்சா விடவே மாட்டானுங்க. ஓட அடிப்பானுங்க.
அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் அவர் டைரக்ட் பண்ணுற படம் தான் இது. அண்ட் இதில் அதர்வா வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா 1957 இருந்து ஒரு வில்லேஜ் இருக்கான், அந்த வில்லேஜை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட். ஆனால் இது வந்து பீரியட் ஃபிலிம் கிடையாது, இப்போ நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதை கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வில்லேஜ் வந்து அவங்களோட பேசிக் ரைட்ஸ்க்காக போராடிட்டு இருக்காங்களாம். ஆனால் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இதுதான் வந்து கதை கரு. ஸோ இதில் அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காராம். அண்ட் அதர்வா கூட சேர்ந்து வந்து தம்பி ராமையா, எஸ்பிபி சாரன் இவங்களாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதர்வாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இந்த வில்லேஜ் பேஸ் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா பரதேசியில் வந்து ஒரு பீரியட் ஃபிலிமில் ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்டில் வந்து பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டி வீரன், அதுவும் வந்து வில்லேஜ் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் தான். ஆனால் இது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது, பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர்வா வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சு இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ணோம், இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் சிட்டுக்குருவி என்ன சார் வீட்ல லேடி அர்னால்ட் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு என்னடா மணக்க சாப்பிட்டுட்டு மல்லாக்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் ஒரு தம்மு கட்டலான்னு வந்தேன். ஒரு சிகரெட் இருந்தா கூட. இருக்கிறது ஒரு சிகரெட் தான் சார். தேங்க்ஸ். ஆனா எனக்கு வேணுமே. உன் வியாதியை நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன், நீ விட மாட்டேங்கிற. என்ன சார்? கவர்மெண்டே சொல்லுதேடா சிகரெட் குடிச்சா நுரையீரல்ல புற்றுநோய் வரும்னு. அதே கவர்மெண்ட் தான கடையில வச்சு விக்க சொல்றாங்க. அதெல்லாம் நாம பேசக்கூடாது. ஆமா, எத்தனை வருஷமா நீ சிகரெட் குடிக்கிறேன்னு சொன்ன? நான் ஒரு 15 வருஷமா குடிக்கிறேன் சார். 15 வருஷமா? அப்ப கன்ஃபார்ம்டா. என்ன சார்? உனக்கு அந்த ரெண்டுல ஒண்ணுதான்டா தூங்கும் சார். டேய், 2 நுரையீரல்டா, அதுல ஒண்ணு உனக்கு சுத்தமா காலி ஆயிடுச்சுன்னு சொல்றேன். எப்படின்னு கொஞ்ச நாள்ல நீ ரத்தம் கக்கி சட்டடியா சாஞ்சிடுவ. உன் பொண்டாட்டி ஏத்து வீட்டுக்காரன் கூட ஓடி போயிருவா. உன் குழந்தைங்க 2 பேரும் தேனாப்பேட்டை சிக்னல்ல உன் குத்தமா என் குத்தமான்னு பிச்சை எடுத்து பொழைக்க போகுதுங்கடா. மாதவன் சார், இத்தனோண்டு சிகரெட்டுக்குள்ள தங்கர் பச்சான் சோக கதை மாதிரி இவ்வளவு எமோஷன்ஸா இருக்குதேடா. இப்பேற்பட்ட சிகரெட்டை எனக்கு தேவையில்லை. கீழே போட போறியா? நீ போட்டு போயிருவ, வேற எவனா வந்து மிதிப்பான், அவன் கால்ல புண்ணு ஐ போய் ஐ புடுத்து சாவணுமா? வேணாம் சார், இந்தாங்க நீங்களே ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு அழைச்சிருங்க. போ, நான் குப்பை தொட்டியில போட்டுறேன். களவாடிய பொழுதுகள். ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு துண்டு சிகரெட்டை வாங்குறதுக்கு என்ன உழைக்க வேண்டியதா இருக்கு. இந்த பொழப்புக்கு பேசாம பிச்சை எடுக்கலாம். அப்ப பிச்சை எடுக்க வேண்டியதானே? ஏன் பொட்டி கடை வச்சிருக்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பஞ்சு மிட்டாய் படுத்து கிடக்குது? அப்புறம்டா லட்சு, இன்னும் சேரிலே இருக்க, நைட்டிக்கு மாறலையா? அப்புறம் இந்த அம்மா கூட 2 குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக படுத்து தூங்குதுங்க. அந்த அம்மா வந்தது நமக்கு எவ்வளோ வசதியாக இருக்கு பத்தியா? ஏண்டா டேய், நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அம்மா கொடுக்குறாங்களா 25,000 ரூபா, அதில் ஒரு 7,500 ரூபா எடுத்துகிட்டு போய் கல்யாண் ஜுவல்லர்ஸில் உனக்கு ஒரு நெக்லஸ் வாங்குவோமாடா? பவுனு 25,000 ரூபாய். 7,500 ரூபாய்க்கு யார் நெக்லஸ் தராங்க? அது சரி, நம்ம பிரபு சார்ட்ட சொல்லி ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்க சொன்னா போச்சு. கசகசாவை எடுத்து கசகசாவை எல்லா வேலையிலயும் லேசியா இருக்கேள், இந்த வேலையில மட்டும் குஷி ஆயிடுறேள். என்ன செல்லம் பண்றது, நீ அந்த மாதிரி இருக்கடி. இங்க பாரு, ஐயோ இடுப்பு அப்படியே இலியானா சைஸ்ல இருக்குடி. முகத்தை பாரு, ஆஹா மூட கிளப்புற முபைத்கான் மாதிரி இருக்கு டார்லிங். எல்லாத்துக்கும் சினிமா நடிகை தானா? மொத்தத்துல என்ன பார்த்தா பொண்டாட்டி மாதிரி தெரியல. இதெல்லாம் எல்லா ஹஸ்பண்ட் பசங்களும் ஒரு சொல்லுக்கு சொல்றதுடா. அதுங்கெல்லாம் உன் முன்னாடி நிக்க முடியுமாடா? அவங்க தக்காளினா நீ என் பப்பாளிடா. ஆஹா புஷ்பேக் சீட் மாதிரி புசு புசுன்னு இருக்கேடி நீ. ஏதாச்சும் பேசியே மயக்கிட்டுறடா. ஐயோ சிவபூஜையில சில்ட்ரன்ஸ் என்ன
சிறகாகுமே புது வானங்கள் உருவாகுமே பச்சை தீனியடா பச்சை பூனானடா ஒற்றை பார்வை கொண்டே பற்றி கொண்டாயடா கீரலில் உண்டாகும் கீதங்கள் கேட்டாய் மோதலின் மோகங்கள் கேட்டாயடி பிறவி பல எடுத்தாலும் நிகழும் கணம் நான் மறவேனே வழிகளை வரமென தந்திட கேட்டேனே நீயே மண் மின்னும் பெண் தாரகை கண்ணில் தேன் சிந்தும் பூங்காரிகை உந்தன் நெஞ்சுக்குள் நான் நீந்தினேன் காதல் நாடத்தை நான் காண்கிறேன் பச்சை தீனியடா பச்சை பூனானடா ஒற்றை பார்வை கொண்டே பற்றி கொண்டாயடா வெற்றுக்கல் நானடா வெட்டும் ஒளி நீயடா அற்பப்பாறை என்னில் சிற்பம் செய்தாயடா அனைவருக்கும் வணக்கம். நான் விஷ்ணு விஷால். பேர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் விஷ்ணுவாக தான் இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விஷ்ணு விஷால் என்னோடய உண்மையான பேர் விஷால். பட் நான் இண்டஸ்ட்ரி வரும்போது விஷால் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு பெரிய ஆக்டர் அப்போவே. அண்ட் சரி பேர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி விஷ்ணுன்னு மாற்றினேன். அதுக்கப்புறம் திடீர்னு நடுவில் தோணிச்சு பழைய பேர் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்குள்ளே விஷாலும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். சரி தப்பாக எடுத்துக்க மாட்டாருன்னு சொல்லி விஷ்ணு விஷால்னு மாற்றினேன். ஒரு முக்கியமான நாள் எனக்கு இன்னைக்கு, ஒரு சந்தோஷமான நாள். ஸோ இந்த நாள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நீங்கள் எல்லாரும் உங்கள் எல்லாரோட கொண்டாடணும்னு நினச்சேன், பார்க்கணுன்னு நினச்சேன், நன்றி சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி மீட் பண்ணணும்னு சூஸ் பண்ணேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள்ன்றதுனால என் லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமாக என்னோட தொடர்ந்து படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோடய ஃபஸ்ட் படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் சக்கரவர்த்தி ரொம்ப ஒரு டேலண்டடான ப்ரொடியூசர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சினிமா வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் தொடர்ந்து ஒரு 2 படம் வாய்ப்பு நம்பி கொடுத்தாரு. அதை நான் காப்பாற்றினேன், நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கு மிக மிக பெரிய நன்றி. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே கனியே உன்னை காண காத்திருக்கேன் அடியே வழி நானும் பார்த்திருக்கேன் தேனாடியில் நீராடுதே மனமே ஓ பூவாடியில் நீ தூக்கமா தினமே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடியூசர் விஷால் அண்ட் ஆர்யா 2 பேரும் வந்து ரொம்ப குரூஷியலான டைமில் வந்து லைஃப்பில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னோடய ஃப்யூச்சர் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஏவிஆர் அன்புவேல் ராஜன், அடுத்த படம் அவரோட தான் பண்ணுறேன். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னோடய டைரக்டர்ஸ் சுசீந்திரன் சார், ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டர், பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு ஃபஸ்ட்டு படத்துலேயே. அது வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பாக மாறும்னு நாங்கள் யாருமே நினச்சி பார்க்கல படம் பண்ணும்போது. அது வந்து ஒரு நல்ல படமாக அமையும் போது ஒரு சின்ன பயம் வந்தது மனசுக்குள்ளே, எப்படி இதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க போகிறோம் அப்படின்னு. பட் இன்றைக்கி ஒரு 8 படம் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னோட ஒரு காட்ஃபாதராக கூட சொல்லலாம், டைரக்டர் சுசீந்திரன் சார்.
சீனு ராமசாமி சார். எனக்கு தெரிஞ்சு நீர் பறவை படத்துக்கு அப்புறமா தான் எனக்கே ஒரு சின்ன ஒரு நடிப்பு மேலே ஒரு சின்ன இது வந்தது, இன்ட்ரெஸ்ட் வந்தது. இன்னும் நல்லா நடிக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நடிப்பில், நம்ம இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு சீனு ராமசாமி சார். அதுக்கப்புறம் திருப்பி இடம்பொருள் லெவலில் வந்து 2வது படம் ஒன்றா பண்ணோம். ஸோ அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ப்ளே பண்ணியிருக்காரு இது வரைக்கும் என்னோடய கரியரில். அதே மாதிரி புது டைரக்டர்ஸ், சுசீந்திரன் சாரோட ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அவரும் புதுசு. அதுக்கப்புறம் முண்டாஸ்பட்டி டைரக்டர் ராம், அதுக்கப்புறம் இன்டர்நெட்னால டைரக்டர் ரவி. ஸோ 3 படமும் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமான பேர் வாங்கி கொடுத்த படங்கள். அண்ட் 3 டைரக்டர்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு வேறு பேட்டர்னாக இருக்கும். நான் அவங்கள நம்பினேன், அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப சூப்பராக வந்து எனக்கு திருப்பி கொடுத்தாங்க ஒரு பரிசாக. அண்ட் அதே மாதிரி நானும் அவங்க நம்பிக்கையை வந்து கீப் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். அண்ட் ஐ ஹோப் ஐ ஹவ் லிவ்ட் அப் டு தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நேம்ஸோட வந்து 8 படத்துக்குள்ளே வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரிவிலேஜ்ட். இந்த சீக்கிரமாக வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், இன்னும் நிறைய இருக்குது கற்றுக்கிறதுக்கு. நல்லா இருக்கிறீங்களா? வாங்க ஈஸ்வரன், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. அதான் உட்காந்துட்டல, வெளியே நேம் போடுவாத்தன். வெரி நைஸ். கோபி, இப்படி பெருசா ஏதாவது திங்க் பண்ணாதான் நம்ம கோலம் அடைய முடியும். இப்ப நான் கூட என்ற வேற மாத்தி வச்சுக்கலான் இருக்கேன். வெயிட்டிங் ஃபார் ஃபேன்சி நேம்யா. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லணும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து படம் பார்த்துட்டு மெசேஜ் தான் அனுப்புவோம். பொதுவாக படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது பண்ணியிருக்கலாம், அது பண்ணியிருக்கலான்னு. பட் அதெல்லாம் மீறி ஒரு படத்தை பார்த்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் இந்த படத்தை உனக்காக அப்படின்னு விஷால் சொன்னார் அன்றைக்கி. அது வந்து கேட்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஹீரோ படத்தை வந்து இன்னொரு ஹீரோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்டர் பிரதர் மாதிரி வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை நாளைக்கு அவர்கிட்ட போய் நிற்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவர். ஸோ கண்டிப்பாக வந்து ஹீ இஸ் பிளேட் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் இஸ் ஆல்வேஸ் பீன் மை எல்டர் பிரதர் அண்ட் என்றைக்குமே என் கூட நிற்பார். அதே மாதிரி ஆர்யா, உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி வந்து அவ்வளோ நல்லபடியாக வந்து ரீச் பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்குது எனக்கு நினச்சி பார்க்கும்போது. இந்த பாட்டு ப்ராப்ளி ஏன் போட்டுன்னு பார்க்கனா, ஃபஸ்ட்டு படத்தோட ஞாபகங்கள் எனக்கு திருப்பி வந்தது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து 5.5 years ஆச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்றைக்கு அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கானே ஒரு ட்ரீம் மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக எனக்கு வந்து நல்ல நண்பர்கள், ரொம்ப முக்கியமான நண்பர்கள் கிடைச்சாங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ என்றைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க காரணம்னாவே எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் மை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி விக்ராந்த் வந்து நாங்கள் 2 பேர் பயங்கர காம்படிட்டர் ஆன் த ஃபீல்ட். அவன் 2 அதிகமாக அடிப்பானா, நான் அதிகமாக அடிப்பேன்னா எப்போவுமே எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும். அது மீறி வந்து ஒரு போட்டிலாம் தாண்டி எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்களா பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அண்ட் நான் நிறைய வாட்டி சும்மா உட்காரும்போது அவன் வீட்டிலலாம் போய் புலம்பியிருக்கேன், என்னடா சும்மா உட்காந்துருக்கோம் 1 வருஷம் ஆச்சு, அவ்வளோ எனர்ஜி கொடுப்பான் எனக்கு. ஸோ இந்த மாதிரியான நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் வெரி லக்கி. இதே சார் எனக்கு கை உடஞ்சது எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் வந்து ஒரு 4 மாதம் வந்து ஷூட்டிங்கை தள்ளி போட்டார். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஈஸியான விஷயங்கள் இது நடக்காது. பட் லைஃப் காட்ஸ் கிரேஸில் எனக்கு நடந்திருக்கு. நிறைய நல்லவங்க வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் இது கண்டிப்பாக தொடரணும்னு நான் நம்புகிறேன். We rising up, my bones are shaking. I'm feeling the heat of my body's awakened. The ground is quaking. I'm back in the grind and I'm blazing. Remember the name, cause stories we told on my rise to fame. On top of the game, no one's the same. Let's go. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதே மாதிரி என்னோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது வீரதீர சூரன், சுசீந்திரன் சாரோட கதை அண்ட் சங்கர் தயாள் டைரக்ஷன், அதான் என்னோட அடுத்த படம். அதுக்கப்புறம் எல் சாரோட ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறேன்.
இன்னும் டைட்டில் டிசைட் ஆகலை. அண்டு இந்த ஒரு நாள் அன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் மீட் பண்ணி பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துக்கு என்னால் வந்திருக்க முடியாது. நான் பெருசாக இன்னும் போகல, கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கிறேன். பட் இந்த இடமே எனக்கு ஒரு பெரிய கனவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் என்னால் வந்திருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர். நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. டப்பிங் கரெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நிறைய ரிவ்யூவில் படிச்சிருந்தேன், அதுக்கு முயற்சி பண்ணேன். இன்னும் வித்தியாசமாக நடித்தா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்குது, அது வந்து இன்டர்நெட்னால் இல்லை ட்ரை பண்ணேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஃபீட்பேக் வந்து உங்கள் சைட்லேருந்து வரதுனால தான் ஒரு படத்துலேயும் வந்து ஒரு சின்னதாக டிஃப்ரென்ஸ் எதாவது பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வித்தியாசமான படங்கள் வந்து நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய், யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். முதலில் என் கண்களை, இரண்டாவது இதயத்தை, மூன்றாவது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரில. இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முத்தத்தை